லிட்டரா எண்ணெய் வேண்டாம், பூந்தி பொரிக்க வேண்டாம், பணியாரக்கல் இருந்தால் ஈஸியாக லட்டு செய்யலாம். ஒரு கிளாஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மற்ற எல்லா பொருளுமே அளவு எடுக்கணும். ஒரு கிளாஸ் மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது கூடயே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவு. மாவை கரைச்சிட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றி பார்க்கும்போது கட்டாகாம விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கரைச்ச மாவை ஒரு கிளாஸ்ல சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சிருக்கிறேன். பணியாரக்கல் சூடானதும் கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிளாஸ்ல ஊற்றி வச்சிருக்க மாவை பணியாரக்கல்லுக்கு 3/4 அளவு மாவை ஊற்றிக்கலாம். தீயை மீடியமா வச்சுக்கோங்க. ஹையா வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, உடனே வெந்துடும். வெந்துருச்சுது, இதை எடுத்துடலாம். ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே இருக்கு. அடுத்த ரவுண்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா பணியாரமே சுட்டு எடுத்தாச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன். சுட்ட பணியாரத்தெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு பல்ஸ் மோடுல இதை ஓட்டி எடுத்துக்கலாம். தொடர்ந்து மிக்சியை ஓட விடாதங்க, விட்டு விட்டு ஓட விடுங்க. பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பூந்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. ஒரு கிளாஸ் கடலை மாவுக்கு 1/2 கிளாஸ் சுகர் கரெக்டான அளவு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னா 3/4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் சுகருக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கலருக்காக கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்து அரை கம்பி பதம் வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் சேர்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பூந்தியையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிருச்சு. கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டைகளா வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இனிமேல் லட்டு செய்யறதுக்காக லிட்டரா எண்ணெய் பூந்தி எல்லாம் பொரிக்கணும்னு தேவையே இல்லை. 10 நிமிஷத்துல லட்டு செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க.